பட்டாம்பூச்சிலாம் நிறையா கலர் கலராக இருக்குங்க பாருங்க. ஆடு கும்பலம் போட்டு விளையிறாங்க. தெரியுதா? இந்த பட்டாம்பூச்சி பேர் கம்பரசு பட்டாம்பூச்சி. பிடிச்சே இருப்பா கிட்டத்தில் கொண்டு போய் விடுது. என்னன்னு தெரியல. விட்டுச்சுன்னா பிடிச்சி போகிறாங்க. வரப்படாங்க. எங்கிட்ட ஓடுறி எல்லாம் எங்கே ஓடிய ஒரு வீடியோ காட்டுங்க. உங்கள் பார்க்கணும் மக்கள்லாம். பாருங்க. அது ஏன் எப்படி கலர் கலராக இருக்கணும் எல்லாம் பட்டம் வச்சுக்கேன். கம்மங்காடு இன்னும் போட்டு வாங்கலை. இந்த கண்டிஷனில் இருக்குது. கிட்டத்தில் வேணா தான் பறக்கும். எல்லாம் உட்காந்துருக்கு இதெல்லாம். சரியா? கலர் கலர் பட்டாம்பூச்சியாக இருக்கு. ஆனால் நிற்க மாட்டேங்குதுங்க. அவங்களுக்கு பிடிக்கணும் பார்த்தா. இந்த செடி பார்த்திங்கன்னா என்ன செடின்னு சொல்லி தெரியுமா? எங்கள் ஏரியாவில் துத்தி செடின்னு சொல்லுவோம். ஆனால் தும்ப பூ மாதிரியே தான் பூக்கும். அந்த இது தும்ப பூ பூக்கிற மாதிரியே தான் பூக்கும். ஆனால் மஞ்சள் கலராக பெருசாக பூ பூக்குங்க. உங்களுக்கு தும்ப செடியிலையும் இதே மாதிரி ரவுண்டில் தான் உங்களுக்கு வந்து இதாகும். அதனால தான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்துக்கணும். இது பேர் துத்தி செடி. பார்த்திங்களா? இதுதாங்க உலகம் பூரா கிடக்குது. விதையில் உரத்தில் வந்த செடி. இது வந்து வந்துடுது. மலை ஏரியாவிலையும் சரி, இப்போ விவசாய பூமியிலெல்லாம் இதுதான் களை அதிகமாக இருக்குது. எல்லா ஏரியாவிலையுமே இந்த செடியை வந்து பார்க்கலாம். இது எங்கே இருந்துதான் வருதோ என்ன ஆகுனதோ தெரியல. இந்த மாதிரி பூ பூக்குது. இந்த மாதிரி வந்துடுது. மலனும். இந்த செடியெலாம் வந்து நாட்டு செடிங்க. ஆடு நல்லா திங்கி வெள்ளாடு. இது பார்த்திங்கன்னா பலாமரம். சரிங்களா? மாட்டு கொம்பு மாதிரியே இருக்கும்ல, இதுதான் பலாமரம்னு சொல்கிறது. இந்த செடி பார்த்திங்கன்னா வெள்ளை பூலாஞ்செடி. பூலாஞ்செடியில் வெள்ளை கலராக பழம் பழுக்கும். உடல் கட்டை அந்த மாதிரி வேலி வதம். நண்பர்களே, அதான் தண்ணி வாயுதுப்பா. இதுதான் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்துக்குங்க. அப்புறம்லாம் அங்கிட்டலாம் எல்லாம் சும்மா கிடக்குது. தென்னை மரம் ஒரு 10-40 மரம் இருக்குது. அது சோட்டுருக்குது. அந்த மாதிரி சின்ன பட்டாம்பூச்சியில் இது அதை பிடிக்கணாக்கா பிடிக்க முடியுமா? ஆமாம், நானும் ஜெல்லை கொண்டு ஓடுது. வாங்க. சும்மா ஒரு போட்டோவுக்கு செல்லுக்கு ஒரு போஸ்ட் கொடுங்க. தெம்மாங்கு பாட்டு படிச்சு எவ்வளவுதான் ஆடுது பாருங்க. காணக்குயிலே அது பிறந்துடுது. கிட்டத்தில் போனால் நல்லா இருக்கா? என்ன கையில் பிடிச்சி தான் எடுக்கணும் மாட்டேன் தெரியுதுங்க. ஒரே நிமிஷம் எனக்கு ஒன்று பிடிச்சி போடலாம். ஏதோ ஒரு பட்டாம்பூச்சி. அதெல்லாம் போயிடுச்சு. மனிதர்கள் நடமாட்டம் இருந்துச்சுன்னா
சின்ன சின்ன பட்டாம்பூச்சிலாம் ஓடி போயிடுவாங்க. போய் அவங்க வாட்டில் போய் உட்காந்துக்குவாங்க. இதை பிடிச்சி பண்ண போடுங்க, உட்காந்துச்சுன்னா பிடிச்சி பண்ணலாம். ஏய் உட்காருங்கடான ஒரு இடத்துல. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலேயே உட்காருங்க. ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா அது பெரிய உயிரப்புன்ட்டு தான் அழையுது. ஐயா என்னன்றது பெரிய கூத்தாவில் இருக்குது. ஐயோ போகுது, ஓடி போயிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், எல்லாம் போயிடுச்சு. இப்படி போகுது, நானா வந்துட்டேன். அதெல்லாம் பிடிக்க முடியாத இடம் தெரியுது நண்பர்களே. இதுதான் கருவேப்பிலை செடி மரமாகவே ஆயிடுச்சு எங்களுக்கெல்லாம். மஞ்சள் மேலே வரைக்கும் வச்சிரு, காய் வச்சு ஊற்றியா கரை இருக்கிற கருப்பாக அங்கே வரைக்கும். கருவேப்பிலை செடி ஆமாங்கிறது எப்படி பூட்டு வாங்கன்னு பார்க்குறீங்களா? பூட்டு வாங்குற தருணத்தில் இருக்குது. பட்டாம்பூச்சியில் இப்போ காட்டுக்குள்ளே போனோம்னா நிறைய இதப்பா. கருப்பட்டாம்பூச்சி, சிவப்பட்டாம்பூச்சி. இங்கெல்லாம் ஒருத்தர் பேர் என்ன கலர்னே தெரியாம மலையிறாரு. கன்னிமனம் ஏன் கம்மம் போட்டு இதுதான் பால் பிடிக்கிற தருணம். அப்படியே கடலை போட்டுன்னு சொல்லுவாங்களா, ஒன்று ஒன்று அப்படியே போட்டு வாங்கிட்டு இருக்கு. அஞ்சுனா இன்னும் ஒரு மாதத்தில் எல்லாம் போட்டு வாங்கிடும். அப்புறம் அடித்து சோறு குடிக்கலாம். நல்லா உரங்கிற எதுவும் போடலை, நல்லா வந்துருக்கு. 2 கொத்து கொத்தி விட்டான் பத்தியா களை. ஆனால் இன்னும் சால் நிறையா இருக்குது களை, தெரியுதுங்களா? என்ன இது பயிர் மேலே வந்துருச்சுல்ல, இன்னும் வந்து கொத்த தேவையில்லை, வந்துடும். நான் வேறு செருப்பு போட்டுக்கிட்டே காட்டுக்குள்ளே வந்துட்டேன். செருப்பு போட்டுக்கிட்டு காட்டுக்குள்ளே போகக்கூடாதுங்க, தப்பு அது. இதெல்லாம் மாட்டுக்கு வச்சுருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து போடுறோம். புரியுதுங்களா? இப்படி தான் இருக்குது எங்கள் தோட்டம். இதெல்லாம் தென்னை மரம், அங்கே இருக்குது கரண்டு மரம். இது ஓடுதுங்க வாழ்க்கை. சரியா நண்பர்களே? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இப்போதான் குளிச்சேன் தண்ணி எடுத்துட்டு. ஆத்தாடி ஆத்தா, வீட்டிலே இருந்தால் ஒரு நாளைக்கு சராசரி நானும் 5 வேளை சாப்பிட்றதா இப்போ இருக்கு. காலையில் 8 மணிக்கெலாம் ஒரு டைம், 11 மணிக்கு ஒரு டைம், 2 மணிக்கு ஒரு டைம், 4 மணிக்கு ஒரு டைம், அப்புறம் 9 மணிக்கு ஒரு டைம். இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. வேலையெல்லாம் செஞ்சோம்னா அந்த மாதிரி தோணாது. சும்மா இருந்தோம்னா அப்படி சாப்பாட்டுக்கு வந்து போயிட்டு சாப்பிட்டுக்கலாம்னு தோணும். இது சோளை போயிருக்கும், சோளை போட்டு இப்படி தான் இருக்கும். சரியா? ஓகேவா? ஓகே.